கௌரவ பிரதமரே, இன்றும் கூட தற்காலத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படாத சில வேலைகளுக்கு சமமான மதிப்பினை வழங்கும் முறையொன்று உள்ளது. இந்த நிலைமை பொருளாதாரத்தில் எவ்வாறான தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இல்லை, உண்மையில் சிங்கப்பூர் அதிபர் தர்மன் கூறிய ஒரு விடயம் உள்ளது. நாம் கல்வி கற்கும் பாதைகளில் சில வேறுபாடுகள் உள்ளன, குறிப்பாக தொழிற்கல்வி போன்ற விடயங்களில். ஆனால் நாம் கவனம் செலுத்த வேண்டிய இன்னும் சில விடயங்கள் உள்ளன. அவையே ஊதியமற்ற சேவைகள். நமது பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த சேவை மிகவும் முக்கியமானது. 70% அதிகமான பெண்கள் இவ்வாறான ஊதியமற்ற சேவைகளில் ஈடுபடுகின்றனர். அவை ஒரு வேலையாக கருதப்படுவதில்லை. எமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கீட்டிலும் அவை சேர்க்கப்படுவதில்லை. ஆனால் அவை மிக முக்கியமான ஒரு பணியை செய்கின்றன. நாம் வேலைவாய்ப்பு உருவாக்கம் பற்றி பேசும்போது குறிப்பாக இலங்கை போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் பெண்கள் இவ்வாறான ஊதியமற்ற சேவைகளை செய்கின்றார்கள். இந்த சேவைகளுக்கு ஒரு மதிப்பினை வழங்குவது அத்தியாவசியமானது. இந்த ஊதியமற்ற சேவை இல்லாமல் பொருளாதாரத்தை நீண்ட காலமாக தக்க வைக்க முடியாது. Who also want to be productive and be part of the economy.